வினோத் நேத்தே நமக்கு வந்த நியூஸ் தான், வினோத் வந்து பெட்டி எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது மொமெண்டா பார்க்கும்போது, அது நடக்கும்போது அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவர் எடுக்கும்போது அது ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அவரு ரொம்ப உடைஞ்சு போய் அழுதது, பிக் பாஸ் வந்து அவருக்கு ஆறுதல் சொன்னது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ வினோத் இப்போ நம்ம நினைச்ச மாதிரி அந்த பெட்டி எடுத்துட்டாரு. நம்ம நேத்தே பேசியிருந்தோம். பட் வினோத்க்கு இது கரெக்டான டெசிஷன் நினைக்கிறீங்க சார்? அவர் எடுத்த டெசிஷன். பட் கேம் வைஸ் பாத்தீங்கன்னா வினோத் இது பண்ணது கரெக்டா, இல்ல வெயிட் பண்ணி வின்னர் ஆயிருந்திருக்கணும்னு சொல்றீங்க? ஓ! இது ஒரு கேமோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா, ஆ வந்து அதாவது எப்படின்னா, இந் வி உ நான் வந்து எமோஷனலா பொதுவா இந்த கேம்க்காகலாம் லாக் ஆக மாட்டேன். இந்த இந்த கேம்ல இருக்க எமோஷனல் சீன்ல வேணா எமோட் ஆவேன். ம். எமோஷனலா ஒரு கேம ஏன்னா என் அப்ரோச்ல வந்து இந்த கேம ரிவ்யூ பண்ணும்போது கூட, நான் பண்ண இத்தனை சீசன்ல வந்து எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தி, ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, அ அ ஒரு மாரி இந்த கேம்ல வந்து எமோஷனல் ஆகுறது அப்படின்றது இருந்ததுன்னா, அது ஆகலாம். கேம்க்கான எமோஷனல் ஆகலாம். ஆனா விமர்சனத்துல எமோஷனல் ஆகணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு மனுஷனோட எமோஷன் உண்மையா இருக்கும்போது. ஸோ ஒரு மனுஷனுடைய சாய்ஸ் அ எப்படி இருக்கு அப்படின்றது வந்து அவனோட பிஹேவியர்ல இந்த மாரியான கட்டத்துல வந்து தெரிய வர்ற ஒரு விஷயம். ஸோ ஒரு கேமோடைய விஷன் பாயிண்ட்ல விளையாடுறவனுக்கு தான் வெற்றியோடைய அ அ எப்படி சொல்லலாம், இந்த 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 ஒரு ஒரு எமோஷனலா இருந்தா ஒளர்ற மாரி இருக்கு எனக்கு. நான் கரெக்ட்டான பாயிண்ட்ல ஏன் வர முடியலன்னா, நானும் ரொம்ப நேரமா லைன கனெக்ட் பண்ண பார்க்குறேன். எனக்கு கனெக்ட் ஆவல. நான் பொதுவா வந்து ஒரு ஒரு மாதிரி எத்தனையோ பேர் இந்த ஷோல அழுதுருக்காங்க. எத்தனையோ பேர் இந்த ஷோல எமோட் ஆயிருக்காங்க. எத்தனையோ ஒரு பயங்கரமான விஷயம். இப்ப எனக்கு புடிச்ச பிளேயர் பாரு. ஆ அவங்க வெளில போறதோ, இல்ல அதுக்கு முன்னாடி சீசன்ல இருக்கிற நெறைய பிடிச்ச பீப்பிள் வெளில போம்போதோ, இதெல்லாம் நடந்தபோதெல்லாம் அப்பல்லாம் ஒரு எமோஷன் இல்ல. வினோத் ரொம்ப எமோட் பண்ணிட்டாரு. நான் ஆக்சுவலா என்ன அறியாம கொஞ்ச நேரம் என் 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 கண்ணு கலங்கி ஒரு மாரி ரொம்ப எமோட் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னு உட்கார்ந்து அந்த ஷோ பார்க்கும்போது, என்ன எமோஷன் ஆகுதுன்னா, ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு விளையாடலாம். சரியா? ஐ மீன் ஒருத்தன தோற்கடிக்கிறதுக்கு இங்க ஒரு கூட்டமே வேல பார்க்குது. ஒரு போட்டியில ஒருத்தன் இன்னொருத்தன ஜெயிக்கிறதுக்கு விளையாடலாம். இன்னொருத்தன தோற்கடிச்சிடவே கூடாது. அதுல கூட இன்னொருத்தன ஹர்ட் பண்ணி நம்ம ஜெயிச்சிடக் கூடாதுன்றதுல ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா விளையாடுறவன் தான் வினோத். வினோத்தோடைய இந்த வெற்றி என்ன சம்பாரிச்சு குடுத்திருக்கு அப்டின்னா, ஒரு குடும்பத்த பார்க்குற ஒரு குடும்பஸ்தன கண்ணுக்கு நேரா அவன் குடும்பத்துக்காக எனக்கு இது போதும், எனக்கு இந்த வெற்றி முக்கியம் இல்ல, என் குடும்பம் முக்கியம்னு நெனைக்கிறவன் வாழ்க்கையில ஒரு பொழுதும் தோக்க மாட்டான். அவன பார்க்கும்போது அவ்ளோ பொறாமையா இருக்கு. அவன பார்க்கும்போது மரியாதை கூடுது. அவன பார்க்கும்பொழுது, "நீ எல்லாம் வந்து இன்னும் உன் ஃபேமிலிய பார்த்துக்கிட்ட. உனக்கு என்ன அவ்வளவு அருகதை இருக்கு?" அப்படின்றது அவனுக்கு அவனுக்கு அதாவது அவனுக்கு வெளியில நீ என்னா பெரிய படம் காமிக்க போறதா இருந்தாலும், உள்ளுக்குள்ள இருக்கும்போது அவனுக்கு தெரியுது அவன் குடும்பம் தான்ன்றது, அவன் கண்ல வந்து உண்மை தெரியுது. பொய்யா கூட சிரிக்கிற ஒரு கூட்டத்த நீ அ ஒரு கூட்டத்தில பொய்யா கூட சிரிச்சிடலாம். ஒரு கூட்டத்துல இருக்கிற பல பேர்கிட்ட பொய்யான சிரிப்ப பார்த்தரலாம். ஆனா, பொய்யா ம். கூட அழுகாதவன் தான் வினோத். அவன் யாருக்காகவோ ஒரு பொய்யா கூட தன்னோட சோகத்த காமிச்சுக்காதவன் தான் வினோத். அவ்வளவு அ எப்படி சொல்றது? அவ்வளவு அ கேம் ஃபோக்கஸ்டா இல்லாம, ஃப்ளோ ஃபோக்கஸ்டா இருந்த ஒரு பெர்சனாலிட்டி தான் கானா வினோத். அவனுடைய இன்னைக்கு எக்ஸிட் அவனுக்கு இந்த வெற்றியோடைய வெற்றிக்கான பணம் கிடைச்சா என்ன அப்படின்றத தாண்டி, வெற்றியில கிடைக்கிற பணம் அவனுக்கு கிரீடியா தெரியல. சும்மா ஒரு ஆவரேஜா போட்டுப்போமே, ஒரு நாளைக்கு ரூ. 15,000ன்னு போட்டா கூட, 100 நாளைக்கு இப்ப திருப்பி போயிட்டு செலிப்ரேஷன் இதெல்லாம் கணக்கு போட்டா கூட, 3 மாசத்துக்கு ஒரு 30,00,000 இப்போ ஒரு 20,00,000 ஈக்குவலன்ட் கிட்டத்தட்ட அவன் ரூ. 50,00,000 அச்சீவ் பண்ணிட்டான். ம். அவனுடைய இந்த தாட் ப்ராசஸ் எங்க வந்திருக்கும்னா, இந்த மாரி ஒரு கால்குலேஷன் வந்திருக்கும். ஆவரேஜ் ஆஃப் 15K போட்டிருந்தா கூட, ஒரு நாள் சம்பளம். எனக்கு தெரியல. ஆவரேஜ்ல 15க்கு குறையாம இருக்கும். இந்த மாரி பீப்பிளுக்கெல்லாம் 15 டெஃபினட்டா இருக்கும். மோர் தேன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 இருக்கும். இது என்னுடைய ரஃப் கால்குலேஷன் தான். 25 ஏன்னா இவங்க பெருசாலாம் குடுக்க மாட்டாங்க. அது ஓகே. அதுல வந்து இவங்க ரொம்ப கேவலமான கஞ்சத்தனத்த காட்டுவாங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு நாங்க குடுக்குறதே பெரிய விசிபிலிட்டி தானே அப்படின்றதெல்லாம் அந்த இடத்துல தான் வந்து பேசுவானுங்க. இவங்க பெருசாலாம் காசு குடுக்க மாட்டானுங்க.
அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஆவரேஜா குறைஞ்சதா 15,000 கணக்கு போட்டிருந்தா கூட அந்த 15,000 ஒரு கிட்டத்தட்ட 100 நாள் செலிப்ரேஷன் இதெல்லாம் கணக்கு போடும்பொழுது அவருக்கு வரப்போற பணம் வந்து அந்த 50 லட்ச ரூபா ஒரு மாதிரி கால்குலேட்டா ஆச்சு. என் குடும்பத்துக்காக வந்தேன். என் குடும்பத்துக்காக நான் நான் போராடி பார்த்தேன். ஆனா அவன் பொய்யா இல்லாத ஒரே காரணத்தினால தான் அவனால இவ்வளவு நாள் நீட்டிச்சு இருக்க முடியுது. அவனுடைய ஒவ்வொரு இடத்துலயும் அவனுடைய உண்மையான விஸ்வரூபத்த காமிச்சான். அ பொய்யான நட்பா இல்லாம உண்மையான நட்பா இருந்தான். உண்மையான நட்புக்காக அழுதான். உண்மையான நட்பு போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டான். அந்த நட்புக்கு இன்னொருத்தன் உண்மையா இருக்கானான்னு அவன் பார்த்ததே கிடையாது. அவன் ம். நட்ப உண்மையா வச்சுக்கணுமான்னு பார்த்தான். குடும்பத்துக்காக எத இழக்கிறோன்றது முக்கியம் இல்ல. எத அடையிறோம்ன்னு பார்த்தான். இவன் மனுஷன்லயே எல்லாருக்கும் ஒரு பாடம். இவன் வந்து ஆகச்சிறந்த மனுஷங்க லிஸ்ட்ல வினோத் வந்து 9 சீசன்ல ஒரு வரலாறு. ஆரி அர்ஜுனனுக்கு அப்புறம் இன்னொரு ஆகச்சிறந்த மனுஷன பிக் பாஸ் மூலியமா உலகத்துக்கு காமிச்ச இந்த சீசன்ல நடந்த ஒரே நல்லது, இந்த ஒரு எக்ஸிட்ட தவிர இந்த சீசன் காமிச்ச ஒரே பொக்கிஷம் வினோத் தான். ஒரு குடும்பத்துக்காக ஒருத்தன் எதை இழக்கணும், எதை இழக்கக்கூடாது அப்படின்னா, புகழும், மாபெரும் வெற்றியும் இழக்கலாம். ஆனா குடும்பத்த இழந்துறவே கூடாத டேக் அவேவா பல பேருக்கு இன்னைக்கு காமிச்சுட்டு போயிருக்கான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் வினோத். நான் யாருக்காகவும் கேம்க்காக இல்ல. என்னுடைய ஃபைனல் எக்ஸிட் ஷோவான இந்த சீசனோட குவிட் பண்ணிக்கணும். இனிமேல் ரிவ்யூவே பண்ணக்கூடாதுன்னும்போது, உன்ன மாரி ஒரு சிறந்த மனுஷன பார்த்தேன். உன்ன மாரி ஒரு நல்ல மனுஷன இந்த ஷோவுல தெரிஞ்சுக்கிட்ட, புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அ என்னுடைய எக்ஸிட்ல எனக்கு கிடைச்ச ஒரு 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 பெரிய பொக்கிஷம் நீ. அ பார்ப்போம் தெரியல. இதுக்கப்புறம் லைவ்ல நேர்ல மீட் பண்றோமோ, பண்ணலையோ. பட் வயா திஸ் ஷோ, லவ் யூ மேன். யூ ஆர் ரியலி கிரேட். உன்ன பார்த்து பல பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. குடும்பத்த பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய பல பேர், தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்கள ஒழுங்கா பார்த்துக்கணும்னு நினைக்கிற பல பேருக்கு நீ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீ ஒரு எஸ். பெரிய அச்சீவரா, பேச்சாளரா, பெரிய ஆகச்சிறந்த அ அ ப ஒரு 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 துறையில மிக சிறந்த மனுஷனா, இந்த இந்த சொசைட்டில மிகப்பெரிய மனுஷனா, அ அதெல்லாம் ஆகுறத விட, ஒரு குடும்பத்துக்கு நல்ல மனுஷனா இருப்ப, அப்படின்றத இந்த ஷோல அந்த குடும்பத்துக்காக விட்ட ஒரு கண்ணீர் இருக்கு பாரு. "என் குடும்பத்துக்கு எனக்கு இது போதும்." அப்படின்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும். நீ வந்து கோடிக்கணக்கான மக்கள் மனச சம்பாரிச்சுட்ட. உனக்கு கோடி ரொம்ப தூரம் இல்ல. ஆனா, உன்ன மாரி கோடியில ஒருத்தன் கிடைக்கிறது ரொம்ப தூரம். இந்த ஷோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்லவன பார்த்திருக்கு. நீ நல்லவன்டா. ரைட். நம்ம வெளியவே அந்த லவ் பாக்குறோம். அதாவது அவர் பெட்டி எடுத்துட்டாருன உடனே, யூசுவலா ஆடியன்ஸ் வந்துட்டு பரவால்ல எடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாரி மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ்லாம் குடுப்பாங்க. பட் யுனானிமஸா எல்லாருமே, ஐயோ! இவரு எடுத்துட்டாரு. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? அப்படிங்கிற மாரி அந்த அந்த என்னடா இப்படி பண்ணிட்டீங்கங்கிற ஒரு எமோஷன் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இருக்கு.